திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொட்டக்கூடாது என்றும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பல்லடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான MSM ஆனந்தன் இடுவாய் பகுதி பொதுமக்களுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரை மற்றும் மாநகராட்சி ஆணையர் அமித் ஆகியோரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட இடுவாய் பகுதியில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டப்படுவதால் பெருமளவு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாகவும் இதை தடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்துள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை கொண்டு வந்து கொட்டப்படுவதாகவும் இது குறித்து சட்டமன்றத்தில் எப்போது கேள்வி எழுப்பினாலும் தீர்வு கிடைப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுவதால் இப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அதாவது இன்றைக்கு பல்லடம் தொகுதி பகுதியில் திருப்பூரினுடைய மாநகராட்சியினுடைய குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழியிலாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் 5-6 மாதமாகவே இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கும்போது அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதை வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கார்பரேஷன்லேருந்து வர குப்பையை கொண்டு வந்து எங்கள் கிராமத்தில் எதுக்கு கொட்டுறீங்க? இந்த கிராமப்புறம் பூரா இன்னைக்கு விவசாயம் பாதிக்குது. அங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாருமே இந்த பொல்யூஷன்னால எல்லாம் பாதிக்கிறாங்க. பல்வேறு நோய்கள் அங்கே பரவுது. அப்படிங்கிறது தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. இந்த கார்பரேஷன் நிர்வாகம் வந்து அதற்கு ஒரு சொல்யூஷன், அதாவது நிரந்தர தீர்வுங்கிறதே இது வரைக்கும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், வந்திருக்கிறவங்க உங்கள் ப்ரெஸ்காருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 60 வார்டில் இந்த குப்பை சேகரிக்கிறது பூரா கொண்டு போய் கிராமப்புறத்தில் ஓட்டினா கிராமத்து புறத்துக்காரர் என்னங்கிறாங்க, உங்கள் முனிசிபாலிட்டியிலேருந்து குப்பை எதுக்கு இங்கே கொண்டு வந்து கொட்டுறீங்கன்னு கேள்வி. இதே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 4-5 மாதங்களாகவே பல்லடம் தொகுதியில் குறி வச்ச மாதிரி கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய 63 வேலம்பாளையம், இச்சிப்பட்டி, முதலிபாளையம் கிராமம், இப்படி எங்க பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய பாறைக்குழிகளை கொண்டு வந்து இந்த குப்பைகளை தொடர்ந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எப்ப நாங்க வந்து இதுக்கு ஒரு கேள்வி சட்டமன்றத்துல கேட்டாலும் நாங்க இதுக்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம்னு மந்திரியும் சொல்றாரு, மற்றபடிக்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் சொல்றாரு. எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்களோ ஒழியோ, இது தொடர்ந்து இந்த 6 மாதத்துக்கு மேலேயே அந்த போராட்டம் நடந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் இதுக்கு எந்த தீர்வுமே இது வரைக்கும் வரல. ஆகவே இப்படியே நீடிச்சுட்டு இருந்ததுன்னா எல்லாம் அந்த பல்லடம் தொகுதியில் இருக்கிற மக்கள் பூராமே இன்னைக்கு வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அதனால இந்த நிலைமையை உடனே பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல நான் வந்து மனு கொடுத்துருக்குறோம். அவர் உடனடியாக கார்பரேஷனுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தி நான் இதுக்கு ஒரு தீர்வுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அவ்வளோதான். அதுக்கு மனு கொடுக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்துருக்கு. ஓகே.